ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான். 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம். 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லைங்க, 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ என்னன்னு சொல்லுங்கள். கரெக்டாக தான் நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மெகா சேலஞ்ச் சார். ஃபஸ்ட்டு சேலஞ்ச் 2 சேலஞ்ச் இருந்தது. என்ன சார், 25 நாள் சேலஞ்சு, மேக்ஸ் சேலஞ்சுன்னு சொன்னீங்க, ஆரம்பிச்சிங்க. ஓகே, நல்லா போயிட்டு இருந்தது. 9 நாள் முடிஞ்சிருச்சு. 9 நாள் முடிஞ்சிருச்சு. இதில் அப்புறம் ஒரு 3 நாளோ 4 நாளோ அந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒன்று பண்ணோம் 11th 12th. அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். இது 9 நாளில் இருக்குது. அதையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 நாள் ஆச்சு. 2 நாளாக வீடியோ இல்லை, சரியாகவே வீடியோ இல்லை. ஸோ என்ன பிரச்சனை? அப்போ நீங்கள் எங்களை சீட் பண்ணிட்டீங்களா? விவேக் சார் சீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக நினச்சிட்டிங்க. என்னன்னு நான் சொல்லிடுறேன். காரணம் சொல்ல வரல. நான் உங்களுக்கு லீவில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் தந்து ஒரு 2 டேஸ் பிஃபோர் நினைக்கிறேன், டே 9 போடும்போது செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தரேன். அந்தளவுக்கு ஒரு ஆரவாரம் இல்லைன்னா எவ்வளோ பேர் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது அனுப்புகிறவங்க அனுப்புகிறாங்க. பட் ஆனால் மீதி இருக்கிறவங்களாம் அனுப்பலை. ரெகுலராக அனுப்பவும் கூட அனுப்பலை. ஸோ பொங்கல் லீவில் எல்லோரும் இருக்காங்க போல், ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நம்ம விட்டாச்சு. பட் இருந்தாலும் நம்ம போடலாமே அப்படின்னு நினைக்கும் போது யாருமே இந்த லீவில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நான் விட்டது தான் ஒரு ரீசன். ரெண்டாவது என்ன ரீசன் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி என்ன ஆசோலேஷன் ஆகுது பாருங்கள். எனக்கே என்னென்னா பசங்க வட்டாரத்தில் சொல்லிக்கிறாங்க, இவன் சொல்கிறதெல்லாம் படிக்க வேணாம், இவன் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் படித்தோம்னா போன வருஷம் இருக்க பசங்க சொல்கிறாங்க வரவே இல்லை. ஸோ அதனால் மெகா சேலஞ்சில் போடுற கொஷின்ஸ் படித்தோன்னா வேஸ்ட்டு, இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ அதனால் சார் போடுற கொஷின்ஸ் எல்லாம் படித்தா வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறது என் காதுக்கு வந்தது. இது நேர்லையா இல்லை யூடியூப்லையா இல்லை வேறு ஏதாவது சோஷியல் மீடியாஸ்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. பட் என் காதுக்கு வந்தது. பட் இது எனக்கு கோபத்தை அடைய வைக்கலை. நான் என்னோடய ஸ்டஃப் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் கோவப்படலை. என்னை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த மெகா சேலஞ்சை எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியும். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நடத்துக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் நேற்று கூட ஒரு கமெண்ட் படித்தேன். விவேக் சார் ஏமாற்றிட்டார், சீட்டட் விவேக் சார். ஃபஸ்ட்டு அந்த சேலஞ்ச் ஏமாற்றினார், இப்போ இந்த சேலஞ்ச் ஏமாத்துறாரு. அந்த சேலஞ்ச் போகிற காரணம் பார்த்திங்கன்னா, நான் போடாத காரணம் டைம் வேஸ்ட். யாருமே அது கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 பேர் பண்ணுறாங்களா இருக்கும். அவங்களுக்காக நான் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் அது வீடியோவே மதிக்கலை யாருமே. சரி, ஓகே, மேக்ஸ் நம்ம இதில் நம்ம நல்லாவே பார்க்குறாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறாங்க, மெகா சேலஞ்ச் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போட்டதும், இந்த பொங்கல் லீவில் அந்த 2 நாள் பிஃபோர் ஒரு சாப்டர் ஃபுல்லாக கொடுத்துருந்தேன், 3வது சாப்டர். அண்டு 11th பார்த்திங்கன்னா 11th 12th 10th and 11th சாப்டர் கொடுத்துருந்தேன், டிஃப்ரென்ஷியலும் இன்டெக்ரலும். ஸோ இந்த மாதிரி நான் பார்த்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லீவில் ஒரு ஆரவாரம் காட்டுவாங்கன்னு நினச்சேன். டெடிக்கேட்டாக யாரும் போடலையா என்னன்னு தெரியல. இல்லை உங்களுக்கே ஒரு ஓன் மைண்டட் இருக்கா, நீங்களே ஓனாக ஷெடியூல் போட்டு படிக்கிறீங்கன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்காக நான் ஒரேடியாக விட்டுட்டு போகல. நான் சீட் பண்ணலை. எனக்கு தெரியும் எவ்வளோ பேர் நம்பி இது போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. மெகா சேலஞ்ச் சொல்கிறேன், மேக்ஸ் சேலஞ்ச் சொல்கிறேன். ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். இது டே 10 அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோலேயே சொல்லிடலாம் டே 10க்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. டே 10க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெருசாக நான் சம்ஸ் இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்ல போகிறதில்ல. உங்கள்கிட்ட ஒரு டார்கெட் கொடுக்க போகிறேன். நாளைக்கு ஸ்கூலு, இன்றைக்கி ஈவினிங் மட்டும்தான் டைமு. அது இப்போ 7 மணி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 2 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். சாப்டர் 11ல் நல்லா கேட்டுக்கோங்க. சாப்டர் 11ல் எக்ஸைஸ் 11.1ல் நான் 12க்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 11.1ல் 4 சம் இருக்குது. 4 சம்மே எக்ஸாம்பிளில் எல்லா சம்மே போட வேண்டாம். எனி 4 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எல்லா மாடலும் ஒரே மாதிரி, எந்த சம் வேணாலும் கேட்கலாம். எனி 4 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சரிங்களா? இது 11.1. அடுத்து 8.1ல் இருக்க எக்ஸைஸ் சம் அனைத்துமே போடுங்கள். அண்ட் 8.2ல் ஃபஸ்ட்டு 4 சம்ஸ். ஸோ இது மட்டும் எனக்கு போடுங்க, வேறு எதுவுமே எனக்கு இது கேட்கல. இது 12th ஸ்டாண்டர்டுக்கு. 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சேலஞ்ச் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம பிரச்சனையை பேசிக்குவோம். 11th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10th சாப்டர் கொடுத்துருந்தேன், 11th சாப்டர் கொடுத்துருந்தேன்.
ஸோ எக்ஸசைஸ் 10.1ல் பேசிக் சம்ஸு எனி 6 சம்ஸ் போடுங்க. பேசிக்ஸ் ஏதாவது ஒரு சம்ஸ் இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது, எது வேணாலும் கேட்கலாம். அதனால தான் சொன்னேன் எக்ஸசைஸ் 2ல் சரிங்களா. எக்ஸசைஸ் 10.2ல் அண்ட் எக்ஸசைஸ் 11.11 இன்டகிரேஷனில் 11.11ல் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே போட ட்ரை பண்ணுங்கள். இதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. ஸோ ஐ திங்க் ரெண்டு சம்ஸ் இருக்குது, அதில் மூணு சப்டிவிஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இது 12க்கு, இது 11க்கு. ஸோ 12க்கு வந்து 11.1ல் 2 மார்க் 3 மார்க் தான் சொல்லியிருக்கேன். 8.1ல் எக்ஸசைஸ் சம்ஸ் சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸ் சம் வந்து 7 சம் இருக்குது, 7 சம்மே போடுங்க. அது 2ல் வந்து 3 சப்டிவிஷன் இருக்குது, போட்டுருங்க. 8.2ல் ஃபஸ்ட்டு 4 சம் மட்டும்தான் எக்ஸசைஸில் மட்டும் சரிங்களா. மொத்தமாக ஒரு 15 சம் 12 சம் இருக்கும், கண்டிப்பாக முடிச்சிடலாம். ஸோ இது டே 10, கண்டிப்பாக இது முடிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இது தொடருமா, கரெக்டாக கொண்டு போயிடுவீங்களா அப்படிங்கிட்ட கரெக்டாக கொண்டு போயிடுவேன். யார் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொண்டு போயிடுவேன். ஏன்னா இதை பார்த்து ஒரு 10 பேர் 20 பேராவது படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால தான் இப்போவும் மனசாட்சியோடு நான் வந்து யோசித்து இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லிவிட்டு இந்த சேலஞ்சை நான் போட்டேன். ஸோ பஞ்சாயத்து. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, என் மைண்டும் ஸ்ட்ரெஸ் ஆகி நெகட்டிவிட்டி தூண்டி, நெகட்டிவிட்டி வந்து என் காதுக்கு வந்து அது வந்து என்னை போட விடாமல் பண்ணி, நான் வந்து உங்களுக்கு சம் கொடுக்க விடாமல் பண்ணி, எனக்கு ஒன்றும் புரியல. நெகட்டிவிட்டி ஆனால் வாழ்வா சாவாங்கிற மாதிரி ஒரு 30 days 20 days தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. அப்போது நம்ம பப்ளிக் எக்ஸாம் தான் பார்க்கணும், நெகட்டிவிட்டியோ பாசிட்டிவிட்டியோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி சம்மு போட்டு நல்லபடியாக படித்தோம்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், அதுதான் முக்கியம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ மித்தபடி ஒன்றும் இல்லை, டேட் என்ன இன்றைக்கி வந்து சிறப்பாக வந்து போட்டுருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. கண்டிப்பாக வந்து விருப்பம் இருக்கிறவங்க போட்டால் போய், விருப்பம் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அண்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் 15 days தான் இருக்குது, இந்த சேலஞ்சு முடிய 15 days தான் இருக்குது. இந்த 15 daysல நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ண போகிறோன்னா, கம்புக்கு அப்புறம் க்ரியேட்டிவிட்டி PTA எல்லா சம்ஸும் போட போகிறோம். நல்ல ஹேண்டியாக இருக்கும். ஐ திங்க் இந்த மாதம் கடைசி இல்லைனா February 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் 12ஆம் தேதிக்குள்ளே ஃபஸ்ட் வால்யூம் முடிப்பேன். ஃபஸ்ட் வால்யூம் கிட்டத்தட்ட முடிக்க வந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. சரி, ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம February 2-3க்குள்ளே இந்த சேலஞ்சை முடிக்கிறோம். நீங்களும் எல்லாமே முடித்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணிட்டு போய்க்கலாம். தேங்க்யூ.